ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. காட், ஜிம்மனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனால் என்கிட்ட ஏன் சொல்லவே மாட்டோம். ஒருத்தருக்கு தான் சொல்லலாம் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும்னு. எப்படி நினைத்த நானும் ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டு தெரியுறது. இது சும்மாவே விடாமல் எப்போ டைம் கிடைச்சாலும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் என்ன லவ் பண்ணுறேன்னு மட்டும் ஒருத்தர் கூட சொன்னதில்லை. காட் ப்ளீஸ், உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். நான் இங்கேருந்து இந்தியா போகிறதுக்குள்ள ஜிம்மன் எனக்கு நீ தான் வேணும், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும். ப்ளீஸ் காட் ப்ளீஸ், ஏதாவது பண்ணி அவன் மனசுக்குள்ளே நான் அனுப்பி வை. எனக்கு அவன் தான் வேணும். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. டே ஜிம்மன், இதெல்லாம் எடுத்து ஓரமாவே. மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கா? தள்ளுமா, டிவி மறைக்குது. டே என்ன திங்ஸ் எல்லாம் இப்படி கீழே போட்டு வச்சுருக்கா? மா அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், நகரியா? டேய், உன் மாமா பொண்ணு ஊர்லேருந்து வராடா. அவள் வரும்போது வீடு சுத்தமாக இருக்கானாம்மா. மா அவள் சரியான பட்டி காட்டில் விழுந்த பொண்ணு. அவள் வரானா நீ பரபரப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்க. டேய், அவங்க வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அவள் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பா. நம்ம வீட்டை பாரு நீ எப்படி வச்சுருக்கன்னு. சட்டியை எந்த ஹாலில் காய போட்டிருக்கா? ஏய், இது எங்கேயா கிடக்கு? குடுமா, இதை தான் காலையில் தேடிட்டு இருந்தேன். நான் போட்டுட்டு வந்துடுறேன். கொருமோ பிடி. டேய், அப்படியே இந்த டவுசரை கழட்டி போட்டு நல்ல பேண்ட் போட்டுரு. மா இது ட்ரௌசர் இல்லைம்மா, ஷார்ட்ஸ். என்னமோ இதோட வீட்டுக்குள்ளே தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா அவள் ஒன்று அசிங்கமாக நினப்பா. இல்லை புரியல. அவள் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான்றதுக்காக என்ன எதுக்குமா ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்க சொல்கிறேன்? இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா? டேய், அவள் வயசு பொண்ணுடா, உன்னை பற்றி என்ன நினைப்பா? அவள் என்னமோ நினச்சிட்டு போகிறா, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அண்ட் சும்மா என் ரூம்குள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுட்ருக்காதா, என்னால் தேட முடியாது. ஜிமின் ஹால்லேருந்து இருந்துச்சு. அப்படியே ரூமுக்கு போனோம். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மா எனக்கு ஒரு காஃபி. டீ ஒயின் வந்திருக்கா, அவகிட்ட பேசு. நான் காஃபி கொண்டு வரேன். மா அவகிட்ட நான் என்ன பேச? டீ போய் பேசுடா, அவள் உட்காந்துட்ருக்கா போ. சரி. ஜிமினும் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலாக நடந்து வந்தான். சூப்பராக இருக்காளே. என்ன ட்ரெஸ் இது? பார்க்கவே செம்மையாக இருக்காளே. டேய் ஜிம்மன், கண்ட்ரோல். ஹாய் மாமா. மாமாவா? ஜிம்மன் மாமா, நான் ஒயின். என்ன தெரியுதுல்ல? தெரியுது. என்ன அதுக்குள்ளே எல்லாம் வளர்ந்துருச்சு? அது எல்லாமே ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்ட மாதிரி இருக்குது. அது உன் ஹைட்டை சொல்கிறேன். குட்டியாக இருப்பல்ல, அதான் சொன்னேன். நீ எதுவும் நினச்சிக்காத. உட்காரு உட்காரு. ஓகே மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா? மாமான்னு கூப்பிடாதா? மாமானா அங்கிள் தானே? அது நாங்கள் அத்தை பையனை மாமான்னு கூப்பிடுவோம். நான் முதல்ல உங்களை மாமான் தானே கூப்பிடுவேன். ஆமாம்ல. ஏய், எனக்கு உனக்கு ஒரு 4 years தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீ என்ன சும்மா ஜிம்மன்னே கூப்பிடு. அதான் ஜிம்மன் மாமா. ஏய், ஜிம்மன்னு கூப்பிடு. ஓகே, ட்ரை பண்ணுறேன் மாமா. சுத்தம். மாமா நீங்களும் வளர்ந்துட்டீங்க. முதல் சின்ன பையனாக இருப்பீங்க, குட்டியாக புசு புசுன்னு. இப்போ ரொம்ப அழகாயிட்டீங்க. ஓ ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஓகே. ஜிம்மன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னோடய ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு இது என்ன ட்ரெஸ்? அது மாமாக்கு கை. இல்லை, கை எடுத்துக்கோங்களேன். கொஞ்சம் தள்ளி உட்காரீங்களா? அது மாமா, எனக்கு யாரும் பக்கத்தில் உட்காந்தா பிடிக்காது. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறீங்களா? ஏய், என்ன நான் மாமா தானே? அது நீங்கள் பையன்ல. எனக்கு பையன் பக்கத்தில் உட்காந்து அதுவும் நீங்கள் கையில் போட்டுட்டு மாமா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறீங்களா? ஜிமின் என்னோட ஹிப்பில் கை வச்சு என்னோட பேர் ஸ்கின்னை டச் பண்ணி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒயின் வைக்கிற க்ளோஸாக இழுத்தான். ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சான். மாமா என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் உட்கார மாட்டியா? இப்போ எப்படி உட்காந்து? மாமாக்கு கையெடுங்க. மாமா என்ன பண்ணுறீங்க? ஏய், இது உன்னோட கிராமம் கிடையாது. இங்கே இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஓகே, நீ இந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கோ.
மாமா தள்ளிக்கோங்க, கை எடுங்க. சின்ன கையை சாஃப்டாக ரப் பண்ணிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கா மாமா? ரொம்ப சாஃப்டாக இருக்கா, பட்டர் மாதிரி இருக்கா, அப்படியே தட்டவிட்டே இருக்கணும் போல இருக்கா. மாமா என்ன பேசுகிறீங்க? சரி ஓகேவா மாமா? ஓகே தானே? ஓகே தான். இது என்ன ட்ரெஸ் இங்கே மட்டும் குட்டியாக கேப்? நான் தொடரணும். என்ன இல்லை, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், இங்கே மட்டும் கொஞ்சமாக தெரியுதே. இது கேர் பார்க்குறதுக்காக, இது மாதிரி கை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிறதுக்காகவா? மாமா இது பாவாடை தவணி, இது இப்படி தான் இருக்கும். ஓ சரி ஓகே. இது ஏன் பிங்கிஷாக இருக்கு? அதை நீங்கள் கை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அதான். ஓ தொட்டாலே செவந்துருவியா? அதான் ஜஸ்ட் டச் பண்ணாலே அப்படியே ரோஸ் ஆயிடுறேன், அப்படியே செவந்துடுறேன். மாமா ஓகே, நான் அங்கே மட்டும் தானே தொட்டேன், கணருடைய பிங்காக இருக்கு. அது அது ஓ என்னாச்சு, உனக்கு பிடிச்சிருக்கல? அப்படியே ப்ளஷ்ஷாக இருக்கா? அம்மா என்ன பேசுகிறீங்க? ஏய் அதை மட்டும் சொல்லு, எங்கே தொட்டாலும் சிக்கப்பாயிருமா? மாமா ஏய் சும்மா சும்மா விளையாட்ட தான் பேசினேன், நீ எதுவும் எடுத்துக்காத. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. ஏய் இங்கே பாரு, நீ மாமா பொண்ணுல, சும்மா பண்ணாதான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிட்டு இருக்கேன். உன்னை இந்த டவுசரை மாற்ற சொன்னேன்ல மா. ஓய் என்ன சிறப்பு? ஒன்றும் இல்லை. என்ன வாங்கி காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் தேங்க்ஸ் அக்கா. இந்தடா எடுத்துக்கோ. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. மா மா என்னடா மா, இந்த டவல் மட்டும் எடுத்தாயா? டேய் குளிக்க போகிறவன் டவல் எடுத்துகிட்டு போக மாட்டியா? மா ப்ளீஸ். ஒயின் இந்த டவலை மட்டும் எடுத்து வந்துட்டு கொடுத்துருமா, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது. கொடுத்துட்றேன். குளிக்க போகிறவன் டவல் கூட எடுத்துகிட்டு போக மாட்டான், ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, அவன் வேலையை கூட அவன் செஞ்சுக்கிறது கிடையாது. நான் கொடுத்துட்றேன். ஒயின் இந்த டவலை எடுத்துகிட்டு ஜிம்மனோட ரூமுக்கு போனோம். பாத்ரூம் முன்னாடி நின்றுட்டு டோரை நாக் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிம்மன் டக்குன்னு கதவு திறந்தான். மாமா டவல். ஒயின் ஜிம்மனை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். என்ன மாமா? நான் எதுவும் பார்க்கல. நிஜமாக தான் மாமா, நான் எதுவுமே பார்க்கல. நான் போகிறேன். ஜிம்மன் என்னோட கை பிடிச்சி எடுத்து பாத்ரூம்குள்ளே இருக்க வாலில் பின் பண்ணான். மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன பார்க்கல? அது அது மாமா நான் எதுவுமே பார்க்கல. புரியலையே மாமா. மாமா என்ன விடுங்க. ஏய் எனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போ. என்ன பார்க்கல? அது ஏய் கண்ணை தர. என்ன அது அது மாமா? என்னோட ஒரு கண்ணை மட்டும் லைட்டாக திறந்துட்டு அகைன் டைட்டாக க்ளோஸ் பண்ணான். ஏய் என்ன பண்ணுற? என்ன பார்க்கல? அது அது மாமா நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல். நான் எதுவும் பார்க்கல. ட்ரெஸ் இல்லாமையா? ஏய் இந்த ட்ரௌசர் போட்டிருக்கேன்ல, இதை பார்த்தா எனக்கு ட்ரெஸ் மாதிரி தெரியலையா? அண்ணா அது 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 மட்டும் தானே போட்டிருக்கீங்க? இது மட்டும் போட்டிருந்தா ஓகே தானே? வெளியே போகணும், என்ன விடுங்க. ஏய் ஃபஸ்ட்டு கண்ணை தரேன். உங்கள் ஊர்லலாம் பம்பு செட்டில் பசங்க குளிக்கிறது நீ பார்த்ததே இல்லையா? அவங்கள என்ன ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டா குளிப்பாங்க? என்னோடய பாத்ரூமை லாக் பண்ணிவிட்டு குளிச்சிட்ருக்கேன். இந்த ட்ரௌசர் போதும் தானே? நீங்கள் லாக் பண்ணிட்டு குளிங்க, என்ன விடுங்க. ஏய் என்ன ஃபுல்லாக பார்க்கலன்னு ஃபீல் பண்ணுறியா? மாமா நான் நான் இதுக்கு பசங்க குளிக்கும் போது பம்பு செட்டுக்குலாம் போக போகிறேன், விட்டுங்க மாமா. நீ கண்ணை திறந்து பாரு, அப்புறமா வர்றேன். மாமா மாமா விட்டுங்க, நான் போகணும். ஜிமின் அவன் பாடியை அவன் பாடி மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணான். மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? மாமா மாமா என்ன
வாய்ஸ்லாம் உள்ள போகுது. மாமா என்ன என்ன பண்ணுறீங்க? நீ கண்ணை தர, இல்லைன்னா என்னெல்லாம் பண்ண தோணுதோ எல்லாமே பண்ணுவேன். கண்ணை திறக்க முடியாது, என்ன பிடிங்க, வெளியே போயிடுறேன். ஓ, கண் திறக்க முடியாதா? முடியாது. நீங்கள் ஷர்ட் போடல, பேண்ட் கூட போடல, அந்த ட்ரௌசர் கூட மேலே ஒட்டிட்டு அது அப்படி தெரியுதா? விடுங்க மாமா. ஜிமின் அவனோட ஒரு ஹேண்டை அவனோட ஹிப்பில் வச்சுட்டு, ஏய் உனக்கு கூட தான் எங்கெல்லாம் தெரியுது மாமா, என்ன பண்ணுங்க, கையெடுங்க. ஜிமின் அவனோட நெக்கிட்ட வந்து, மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? ஜிமின் அப்படியே என்னோட நெக்கை சாஃப்டாக செட் பண்ண ஆரம்பித்தான். மாமா மாமா அவள் கண்ட்ரோலாக லூஸ் பண்ணிவிட்டு அவளோட ஹேண்ட்ஸால் ஜிமினோட ஹெட்டை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணான். மாமா மாமா என்ன பண்ணுறான்? மாமா ஜிமின் சக் பண்ணுறதா அப்படியே ஸ்டாப் பண்ணான். ஒயின் இனிமேல் ஜிமினோட ஹெட்டை ஹோல்ட் பண்ணியே இருந்தான். அவள் கண்ணெல்லாம் மூடி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஒய் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? கண்டினியூ பண்ணவா? மாமா இல்லை, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கே. எப்படி ஹோல்ட் பண்ணி அவ்வளோ பிடிச்சிருக்கா? இன்னும் வேணுமா? மாமா அவன் ஜிம்னை தள்ளிட்டு அப்படியே பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிம்னு அந்த டவலை கட்டிட்டு அவன்கிட்ட வரலான்னு வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட வரும்போது அவன் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே வந்தான். ஜிம்னும் வெளியே வந்து அவனோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? அம்மா அம்மா அது ஜிமின் டக்குன்னு அவனோட கை விட்டுட்டு, அது 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 ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? அவள் கையை பிடிச்சி பாத்ரூம்லேருந்து வரீங்க? அது அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவள் கொடுக்க வந்தா, சும்மா சும்மா அவளை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தியா? அவள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. அதாம்மா என்ன ஷர்ட் இல்லாமல் பார்த்துட்டு கூச்சப்பட்டு கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தா. அதான் தண்ணி திறந்துட்டு சும்மா சும்மா விளையாடிட்டு ஃபைன். என்ன சொல்கிறாங்க? அவன் தான் தூங்கிட்ட. அது அது அத்தை அது வந்து ஏய் நோ எதுவும் சொல்லாதா? அது நோ எதுவும் சொல்லாதா? அது 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 ஒன்றும் இல்லை. டவல் கொடுக்க வந்த மாமா தண்ணி எடுத்து மேலே ஊற்றி சும்மா விளையாடினாங்க. நான் ஓடி வந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதானே? சரி சரி வாங்க சாப்பாடு எடுத்துருக்கேன். நீ போமா, வரேன். வாடா கண்ட நேரத்தில் குளிச்சுக்கிட்டு வா. வரேன். ஏய் நான் போகிறேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. டைனிங்கில் ஒயின் ஜிம்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னமா அதெல்லாம் ஒரே இந்தியன் ஃபுட்டாக இருக்குது. ஒயின் வந்திருக்கால அதான். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. டேஸ்ட்னாலும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஜிமன் ஒயினை பார்த்துட்டே சொல்லிட்டு இருந்தான். ஒயின் கட் பண்ணிவிட்டு சும்மா சொல்லக்கூடாதுமா, ஸ்மெல்லு அப்படி இருக்குது, சும்மா தூக்குது தெரியுமா? கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட் அப்படியே லிப்ஸில் ஒட்டிக்கிட்டே இருக்கு. என்னடா வளர்ற? எடுத்து வச்சு சாப்பிடு. ஒயின் ஜிமன் டபுள் மீனிங்கில் பேசுகிறேன்னு புரிஞ்சுட்டு எப்படி ஷேக் பண்ணனே தெரியாமல் அப்படியே குனிஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல. அது பிடிச்சிருக்கு. அது அத்தை சமைச்சா எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஓ ஓ அத்தை பண்ணது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? ஆமாம். ஜிமன் அவனோட கால் வச்சு அவனோட காலை சாஃப்டாக ரப் பண்ணிட்டு இருந்தான். மாமா ஏய் என்ன கூட அத்தை தான் பண்ணாங்க, பிடிச்சிருக்கா? சொல்ல செம்ம டேஸ்ட் இருந்துச்சா? ஓ நீ ஃபீல் பண்ணல? ஓகே கொஞ்ச நேரத்தில். டேய் அவளை சாப்பிட விடுடா. ஓகேம்மா எடுத்து வச்சு சாப்பிடுன்னு தான் சொன்னேன். நீ சாப்பிடுவேன், அவன் அப்படி தான் சும்மா சும்மா நோண்டிகிட்டு இருப்பான். சும்மா காலை விடுங்க, கொசுது கொசுதான். ஆமாம் கொசு மட்டும் தான் செய்தான். இல்லை
காலை தாண்டி வேற எங்கேயாவது குசுதா? மாமா எனக்கு போதும். ஏய் சாப்பிடு. எனக்கு போதும். ஏய் உனப்பட மாட்டேன், சாப்பிடு. இல்லை போதும். ஏய் சாப்பிடு. ஓகே ஒயின், நீ எப்போ கிளம்புற? அது நான் நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன். ஏய் என்ன இன்னைக்கு தானே இருந்தா, அதுக்குள்ளே கிளம்பிடுவேன்னு சொல்கிறேன். அதுவும் மாமா, நான் எங்கள் காலேஜில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன். நாளைக்கு மார்னிங் வாங்கிட்டு அப்படியே ஈவினிங் கிளம்பிடுவேன். ஏய் என்ன சொல்கிறேன்? அது வந்துட்டல, ஒரு 1 வீக் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை மாமா, அது நான் கிளம்பிடுவேன் நாளைக்கு. அவன் அப்படி சொன்னதுமே சிம்மனோட ஃபேஸ் அப்படியே சேடாச்சு. ஓகே நீ சாப்பிடு. சிம்மன் அவன் காலை ஒயின்கிட்ட இருந்து அப்படியே மூவ் பண்ணான். ஒயின் சிம்மனோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் எங்கே சிம்மன் மாமாவை காணும். தூங்க போயிட்டாங்களா? ஆண்டி அத்தையும் தூங்க போயிட்டாங்களா? சரி. ஒயின் வந்து சிம்மனோட டோரை நாக் பண்ணான். என்ன திறக்க மாட்டாங்க? ஒயின் அகைன் நாக் பண்ணும்போது டோர் தானாகவே ஓப்பன் ஆச்சு. திறந்தா இருக்கு. ஒயின் அப்படியே மெதுவாக உள்ள போனோம். எங்கே மாமாவை காணும்? ஒயின் ஜிமனை அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டு இருந்தா. அப்போ ஜிமன் ஒயினுக்கு பின்னாடி இருந்து வந்து, இங்கே என்ன பண்ணுற? அது மாமா சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். என் நேரத்தில் இங்கே என்ன பண்ணுவாங்க? அது சரி ஓகே நான் போகிறேன். ஜிமன் என்னோட கை பிடிச்சி எடுத்து அப்படியே பெட்டில் தள்ளணும். ஒயின் மேலே படுத்துட்டு, எதுக்கு வந்தா? ஜிமன் மாமா என்ன பண்ணுறீங்க? படிங்க என்ன? ஒன்றுமே பண்ணல. இந்த நேரத்தில் எதுக்கு ரூமுக்கு வந்தா? என்ன தேடி? அது சும்மா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் சேடாக இருந்தீங்கல்ல, அதான் நான் சேடாக இருந்தேன். ஆமாம். இல்லையா? தெரில. ஓகே அதுக்காக எதுக்கு என்ன பார்க்க வந்தேன்? அதான் நீங்கள் சேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ஓகே வேணும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவ்வளோதான். எந்திரிங்க நான் போகணும். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறான்? அப்படி இருக்கு இந்த ஸ்மெல். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறான்? அது மாமா பிடிங்க போகணும். எதுக்காக வந்தா? அது சும்மா என்னை பார்த்துட்டு போன்னு சொல்ல போறியா? அது ஆமாம். ஏய் இந்தியாவிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கா? உடனே என் கிளம்புறேன். ஒரு 4 days 5 days இருந்துட்டு போகலாம்ல? அது ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் அப்போ அனுப்புனாங்க. நான் போகணும். உனக்கு இங்கே இருக்கணும்னு தோணலையா? அது என்ன விட்டு வந்துருக்கிறியா? மாமா எங்க? மாமான்னு கூப்பிட்டதுன்னு சொன்னாலும் மாமான்னு கூப்பிட்டா. மாமா எங்க? அது ஜிமன் எந்திரி நான் போகணும். ஜிமன் ஒயினோட நெக் ரப் பண்ணிட்டே, சே இது மார்க் ஆயிடுச்சுல. ஜிமன் கையிடு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஜிமன் என்ன பண்ணுற? கையிடு. ஏய் அம்மா கிட்ட ஏன் சொல்ல? அம்மா கேட்டாங்கல்ல, நீ எதுவுமே சொல்ல? என்னை போட்டு கொடுக்காம இருந்தா? அதுவும் நீ தானே சொல்லாதான்னு சொன்ன. ஓ அதுக்காக சொல்லையா? ஆமாம். அப்போது நான் என்ன பண்ணாலும் என்னை யார்ட்டையும் போட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி தானே? அதுவும் எந்திரி. சரி ஓகே, இதுக்கு மட்டும் பதில் சொல்ல. எந்திரிக்கிறேன். சோலில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எதுக்காக பூசன் வந்திருக்கா? சோல் யூனிவர்சிட்டியில் தானே சர்டிஃபிகேட் வாங்கணும், எதுக்காக பூசன் வந்திருக்கா? அது ஜிமன், அது வந்து அத்தையை பார்த்துட்டு போனான்னு வந்தேன். ஓ ஒரே ஒரு நாளுக்காக வந்திருக்கா, ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக மட்டும்? அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டாக சோல் போய்
அங்கே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியிருக்கணும்ல. எதுக்காக இங்கே வந்து இங்கேருந்து அகேன் சோல் போய் கஷ்டம்ல. அது அதான் வரேன்ல, அப்படியே அத்தையை பார்த்துட்டு போனான்னா நம்புற மாதிரி இல்லையே. அதுவும் நிஜமாக தான். நிஜமாக அத்தையை பார்க்க தான் வந்தியா? ஏய் என்னை பார்த்து சொல்லு, நிச்சயமா அம்மாவை பார்க்க தான் வந்தியா? அது ஜெம்மன் எந்திரி சொல்லு, அம்மாவை பார்க்க தான் வந்தியா? அது ஆமாம். நான் கூட நினச்சேன் நீ என்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு. அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அத்தையை பார்க்க தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் அத்தைக்கிட்ட நீ என்ன பட்டிக்காடுன்னு சொன்னியா? அத்தை சொன்னாங்க என்ன பட்டிக்காடுன்னு சொல்லியிருக்க. நான் சோழில் படித்த பொண்ணு தெரியாதுல்ல. நீ எங்கே படித்தா என்ன, நீ பட்டிக்காடு தானே? பிடிச்சவன் என்ன பிட்ட, நான் பட்டிக்காடு தானே? எதுக்கு இப்படி மேலே விழுந்து கிடக்குறேன்? எந்திரு, என்ன பிட்ட. இஞ்சி நாண்டுக்கிட்டே இருக்க, அசையாத ஒரு மாதிரி இருக்கு. அது நீ எந்திரி. எந்திரிக்கணுமா? ஏய் உண்மையை சொல்லு, எனக்காக தானே வந்தா? அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. எத்தனை தடவை இப்போ உனக்காகலாம் ஒன்றும் வரல. விட்டு என்ன பட்டிக்காடுன்னு சொன்னல, என்கிட்ட உனக்கு என்ன வேலை? என்ன விட்டு. சோழில் படித்த பொண்ணு எதுக்காக இந்த காஸ்டியூமில் வந்திருக்கா? ஏய் பாவாடை தவணி ஒன்றும் பட்டிக்காடு காஸ்டியூம்லாம் கிடையாது. இது ட்ரெடிஷ்னலாக இருக்குல்ல, அதுக்காக தான் போட்டிருக்கேன். அப்படியா? ஆனால் நான் நினச்சேன் லாஸ்ட் டைம் எனக்கு பாவாடை தவணி நான் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னதா மனசில் வச்சுட்டு தான் நீ எனக்காக இந்த காஸ்டியூமில் வந்திருக்கேன்னு. இல்லையா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது பிடிக்கும் அதான். ஓ அது என்ன எத்தனை இல்லாத புதுசாக எனக்கு பிடிக்குன்றதுக்காகவே இந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டேன். என்னை மயக்கணுன்றதுக்காகவே இங்கே ஹிப் செயின் போட்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்த சிம்மன் என்னோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு சாஃப்ட்வேர் அப் பண்ணிட்டேன். இதெல்லாம் அப்படியே காட்டிட்டே என்ன மயக்கிறியா? அதான் என்ன மயக்கணுன்றதுக்காகவே இங்கே வந்தியா? உன்னை மயக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், உனக்கு பிடிச்ச ஹிப் செயின் எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்குது. நீ என்ன மயங்கிட்டே என்ன? இல்லை இல்லை, நான் என்ன பண்ணாலும் உனக்கு உன் கண்ட்ரியில் இருக்கவங்க தான் அழகாக தெரியுறாங்க. இதில் ஒன்று மயக்கிட்டாலும் எனக்கு விட்டு ஒயின் பேர்லேருந்து எழுந்திரிச்சா ஜிம்மன் ஒயின் அகைன் பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு ஏய் மயக்கிட்டடி, உங்ககிட்ட தான் பிறந்து கிடக்கிறேன். என்ன? நிச்சயமாக தான். என்னடி பண்ண? என்ன ஒரு ஸ்மெல், உன் பாடி என்ன உங்ககிட்ட இழுத்துட்டு இருக்கு தெரியுமா? ஓ அப்படியா? ஆமாம். அதுலேயும் ஜிம்மன் என்னோட லிப்ஸ் ரப் பண்ணிட்டே இந்த லிப்ஸ் இதை பார்க்கும்போதே அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பட்டிக்காடுன்னு சொன்ன? ஆமாம், நீ சரியான பட்டிக்காடு தான். ஆனால் என்ன பண்ண, இந்த பட்டிக்காடு தானே எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமாம். பிடிச்சிருக்குண்ணா பிடிச்சிருக்கு. இந்த கண்ணை, இந்த லிப்ஸை, இந்த கண்ணத்தை, அப்புறம் இதை, அப்புறம் கையோட என்ன பண்ணுறான் இதை கூட கையோட ஜம்மன். ஏய் என்ன ஜம்மன்? ஏய் எல்லாமே பிடிச்சிருக்கடி. உங்ககிட்ட எது பிடிக்காம இருக்கும்? அப்படி இருக்க எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. நிஜமாவா? நிஜமாதான், நிஜமாவே ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிம்மன் பிடிச்சிருக்கு. ஜிம்மன் அப்படி கேட்கல. வேற என்ன வேற? அது ஜஸ்ட் பிடிச்சிருக்கு அவ்வளோதானா? ஏய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. அதில் என்ன ஜஸ்ட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஜிம்மன் இந்த பிடிச்சிருக்கு கேட்கல, வேற லவ் பண்ணுறேன்னு சொல்லுடா.
பிடிச்சிருக்குன்னா எப்படி எப்படி பிடிச்சிருக்கு? எந்த மாதிரினா பிடிச்சிருக்குதுல என்னடி? எந்த மாதிரி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எந்த மாதிரின்னு கேட்டேன். ஏய், நான் இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா? விட்டு விட்டு. ஏய், என்னடி விட்டு? ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்ப விட்டு. ஏய், என்னடி நீ தானே ரூமுக்கு வந்தா? இப்போ என்ன? அதான் அதான் நான் பண்ணுற தப்பு. நானும் கிட்ட வரேன்ல. அதான் நான் பண்ணுற தப்பு. ஏய், என்ன நீ ஆல்ரெடி தூரம் ஆன்சர் யோசிச்சு வச்சுட்டு அதை என் வாயில எதிர்ப்பதா எப்படி? சரி சரி, ஓகே. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லு. நான் சொல்கிறேன். விளையாடுது சொல்லு. பிடிக்கணும் எந்த மாதிரி? காட், எந்த மாதிரினா என்னடி? பிடிக்குன்றதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கா என்ன? எனக்கு பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்கிறீங்களா, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? அப்படி என்னடி? நான் எந்த பார்த்துலாம் பிடிக்கும்னு கேட்கல. சரி சொல்லு, எந்த மாதிரிக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். அதான் இவன் வாயில சொல்ல வைக்கலான்னு பார்த்தா இவன் என் வாயிலே சொல்லணும்னு நினைக்கிறான். என்னடி? அது எனக்கு பிடிக்கும்னா எப்படி? ஒரு சிஸ்டர் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, இல்லை ஒரு கசின் மாதிரி, அப்படி எந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? ஏதாவது ஒரு மாதிரி பிடிக்கும்ல? சொல்லணுமா? சொல்லணும். எதுக்கு? அது சொன்னாதான் உங்ககிட்ட விடுவியா? சொல்ல. சும்மா என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கல. அதுக்கு மீனிங் என்ன? ஒரு சிஸ்டரை நினச்சி கேஸ் பண்ணுறேன், ஒரு கசின் தானே, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படி தான் சொல்ல. நான் இதை எந்த மாதிரி எடுத்துக்க? நீ எனக்கு என்ன மாதிரி நினைக்கிற? இங்கே மட்டும் இல்லை, நீ இந்தியா வந்தால் கூட நீ இப்படி தான் நடந்துக்கிற. நான் இதெல்லாம் என்ன மாதிரி எடுத்துக்க? ஏய், என்ன பாரு, உனக்கு என்ன மாதிரின்னு தோணுது? என் வாயால் சொல்ல நினைக்காத ஜிம்மன், எனக்கு புரியலை. நீ சொல்ல. சொல்ல முடியாது, நான் போய்ட்டு நான் போகிறேன். பையன் அப்படி பெட்டில் என்ன இருந்துச்சா? ஜிம்மன் அவன் கையை பிடிச்சி எழுத்துட்டு, ஏய் என்ன மாதிரி சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும். ஏய், நீ பொண்டாட்டி மாதிரிடி. நான் அப்படியே நினச்சி தான் உங்ககிட்ட எல்லாம் பண்ணுறேன். சீரியஸாக நீ பொண்டாட்டி மாதிரி மாறி. என்ன நீ வைஃப் தானே? என்ன சொல்கிற? எனக்கு வேணுன்ற போதெல்லாம் உன்னை எடுத்து அப்படியே ஹக் பண்ணிப்பேன். அப்புறம் தோணும் போதெல்லாம் உனக்கு கிஸ் பண்ணிப்பேன். எனக்கு கூட கடிச்சு வைக்கணும்னு சொன்னால் கூட பாரு எப்படி கடிச்சு வச்சுருக்கேன்னு. இதெல்லாம் யாருக்கு ரெடி பண்ண முடியும்? என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் தானே பண்ண முடியும். அப்போது நீ என்ன மாதிரி உனக்கே தெரியாதாமா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம். இதை நான் சொல்லணுமா உனக்கே தெரியாதா? நிஜமாக தானே சொல்கிறேன். ஏய், அது மட்டும் இல்லை, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். இப்போ இல்லை, நான் குட்டியாக சப்பியாக இருக்கும்போது என் ஃபேஸ் பண்ணி குட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு நீ அவனை பலார்னு அரைஞ்சல. அப்போலேருந்து நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது சும்மா அது வந்து ஏய், எனக்கு தெரியும் அவங்க நான் க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறது தான் அப்படி சொன்னாங்க. ஆனால் அது உன்னால் கேட்க முடியல. உனக்கு அவ்வளோக்கும் வந்துச்சுல. அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நீ இன்னொருத்தனும். நிஜமாவா? நிஜமாக தான். அப்போனா நீ லவ் பண்ணுறியா? ஆமாம், அப்போ இருந்து ஒன்று தான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. I love you. I love you.